nmms மேட் அதாவது மனத்திறன் தேர்வில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிழமைகள் சார்ந்த கணக்கு. இப்போ இந்த கணக்கு பாருங்கள். 2020 வருடம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை எனில் கல்வி வளர்ச்சி நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு தேதியும் அதற்குரிய கிழமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இன்னொரு தேதி என்ன, அதாவது தேதிக்கு கிழமை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதற்கு உரிய தேதி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது ஜூலை மாதம், அதாவது ஜூலை 15ஆம் தேதி, சரிங்களா? ஜூலை மாதம் 15ஆம் தேதி தான் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆண்டாண்டுக்கு காமராஜர் பிறந்தநாள். ஸோ இந்த தேதிக்குரிய கிழமை தான் அவங்க கேட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த கணக்கை செய்வதற்கு இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் எவ்வளவு நாட்கள் இடைவெளி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிப்ரவரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பிப்ரவரி தானே கொடுக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்தில். ஸோ பிப்ரவரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பிப்ரவரி, அடுத்தது மார்ச், அடுத்தது ஏப்ரல், அடுத்தது மே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜூன், ஜூலை. ஓகே, இப்போ நம்ம இப்படி எழுதி காட்டியிருக்கோம். நீங்கள் பரீட்சையில் எழுதும்போது நீங்கள் எவ்வளோ சுருக்கமாக எழுத முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக இதை நீங்கள் எழுதி முடிச்சுருங்க. ஏன்னா ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் மட்டும்தான் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஓகே, இப்போ பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரம்ப மாதமும் இந்த முடிவு மாதமும் இருக்கு இல்லையா, இதில் மட்டும் ஒரு சின்ன வேலை செய்யணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் டோட்டல் டேஸ் ஆஃப் த மந்த், டோட்டல் அதாவது மொத்தம் கழித்தல் அந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, டேட்டு, அந்த டேட்டை கழிச்சிட்டு +1 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது இந்த லாஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட் -1 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 2 குறிப்புகளை ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா மீதி இருக்கிற இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முழுமையான நாட்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதற்கு எவ்வளவு நாள் வருதுன்னு பாருங்கள். டோட்டல் நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் இது லீப் வருடம். பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் லீப் வருடமாக இருக்கிறதுனால 29 நாள் வரும். மைனஸ் டேட் என்பது பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி. அப்போது 29ல் 12 கழிச்சோம் அப்படின்னா மீதி 17, சரிங்களா? 17 கூட்டல் 1 18 நாட்கள் இருக்குது. 18 நாட்கள். ஓகேவா? இதை லீப் வருடமாக இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இதை லீப் வருடமாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கடைசி 2 இலக்கத்தை 4ஆம் வாய்ப்பாட்டில் வருது, அதாவது 4ஆல் வகுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 20 என்பது 4ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்குது, 4ஆல் வகுக்கப்படும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை லீப் வருடம் அப்படின்னு போட்டிருக்கோம். பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் லீப் வருடத்திற்கு 29 நாட்கள் மைனஸ் அந்த குறிப்பிட்ட டேட் 12ஆம் தேதி கழிச்சோம்னா 17 கூட்டல் 1 மொத்தம் 18 நாள் இந்த மாதத்திற்கு கிடைக்குது. அடுத்தது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எழுத வேண்டாம், நம்ம இப்படியே நேராக எழுதிக்கலாம். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 31 நாட்கள், சரிங்களா? அடுத்து ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் 30 நாட்கள், ஏப்ரலுக்கு 30. அடுத்து மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 31. ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 30, சரிங்களா? இந்த ஜூலையை பொறுத்த வரைக்கும் டேட் -1, சரியா? அப்போ டேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 15ல் 1 கழிச்சோம்னா 14. ஓகே, அப்போ இதுதான் மொத்த நாட்களுடைய கால இடைவெளியாக இருக்குது. இதை கூட்டிடுவோம். இப்போது 8 2 10, 14க்கு 4, மீதி 1, 3 6 9 12, 3 15, மொத்தம் 154 நாட்கள் அந்த கால இடைவெளியில் இருக்கக்கூடியதான் கேட்டிருக்காங்க, சரியா? இப்போது 154 நாட்கள் 154 அப்படிங்கிற கால இடைவெளி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை 7ஆல் டிவிஷன் பண்ணணும். இடைவெளி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 154ன்னு 7ஆல் வகுக்கும்போது 2 7 14, மீதி 1, 2 7 14, சரியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈவு என்பது இங்கே பெரிய விஷயமே அல்ல. அந்த ஈவு என்பது தான் நம்மளுக்கு மிக மிக முக்கியமானது. அப்போது அந்த மீதி என்பது பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. மீதி 0 அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்து தள்ளி போகவே இல்லை. அதாவது 1 அப்படின்னா ஒரு கிழமை தள்ளி போயிருக்குன்னு அர்த்தம். 2 அப்படின்னா
புதன்கிழமைக்கு அடுத்தது 2 கிழமை பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை வரும், வியாழக்கிழமை அடுத்தது 2வது கிழமை வெள்ளிக்கிழமைன்னு வரும். இப்போ மீதி 0 அப்படின்னு கொடுக்கப்பட்டங்காட்டி கிழமைகள் தள்ளி போகவே இல்லை. ஸோ அதே புதன்கிழமை தான் அந்த கல்வி வளர்ச்சி நாளானது கொண்டாடப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம nmmஸில் ஒரு கிழமை சார்ந்த கணக்காக கேட்பாங்க. அடுத்தது 2வது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 2018வது வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது 2017 டிசம்பர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஆரம்ப மாதம் முடிவு மாதம், இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. டோட்டல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 31 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மைனஸ் டேட் என்பது பார்த்திங்கன்னா 21 நாட்கள். சரியா? அப்போ 21ஆம் தேதி வரைக்கும் நம்ம கழிச்சுக்கணும். அடுத்தது கூட்டல் 1ன்னு நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ வரும்னு பாருங்கள். 31ல் 21 கழித்தோம் அப்படின்னா 10, 10 கூட்டல் 1 11 நாட்கள் வரும். ஓகே. அடுத்தது ஜனவரியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜா என்பது ஜனவரியை குறிக்கும். ஜனவரி என்பது 31 நாட்கள். அடுத்து பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் இது லீப் வருடமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இந்த கடைசி 2 இலக்கத்தை பாருங்கள். இது 4ஆல் வகுபடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்படாது. ஸோ இது லீப் வருடம் அல்ல. லீப் வருடம் இல்லைன்னா நம்மளுக்கு 28 நாட்கள் தான் பிப்ரவரிக்கு. ஓகே. அடுத்தது மார்ச்சை பொறுத்த வரைக்கும் 31 நாட்கள். ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது கடைசி மாதமாக இருப்பதால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது கடைசி மாதமாக இருக்கிறதுனால டேட் கழித்தல் 1, அதாவது 14 கழித்தல் 1. ஸோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 13 நாட்கள் வரும். இப்போ இதையே நம்ம கூட்டி பார்க்கணும். கூட்டினோம்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். 8 2 10, 14 மீதி 1, 3 2 5, 5 3 8, 2 10, 11 நாள். சரிங்களா? அப்போது 2 3 5, 2 7, 3 10, 11 நாட்கள், 114 நாட்கள் வருது. இப்போது இந்த 114 நாட்கள் என்பது அந்த இடைவெளியை குறிக்கும். அப்போ 114 7ஆல் நம்ம வகுக்கணும். 1 7 7 மீதி 4 44, 6 7 42, மீதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அந்த மீதி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது. அந்த மீதி வந்து 2ன்னு வந்திருக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் தள்ளி போயிருக்குன்னு அர்த்தம். 2 நாட்கள் கழித்து என்ன கிழமை வருதோ அதுதான். சரிங்களா? அப்போ வியாழக்கிழமை அப்படின்னா அடுத்தது 2 நாட்கள் கழித்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. ஸோ என்ன விடை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது தான் இதனுடைய அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய கிழமை. சரியா? இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 2018 ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 150 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கால இடைவெளி 150 நாட்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாம் இது லீப் வருடமா அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. 150 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்றத மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ கால இடைவெளி அவங்களே கொடுத்துட்டங்காட்டி நாம் இதையே 7ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தா என்ன வரும்னு பாருங்கள். 2 7 14 மீதி 1, 1 7 மீதி 3. ஸோ நம்மளுக்கு மீதி தான் மிக முக்கியமானதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மீதி என்பது 3 நாட்கள் வந்திருக்கு. அப்போ வியாழக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்தா வியாழக்கிழமைக்கு பின்னாடி வெள்ளி, சனி, ஞாயிறு. சரிங்களா? அப்போ 3 நாள் வியாழக்கிழமைக்கு தாண்டி வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஸோ இதுதான் இதனுடைய விடை.